வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அண்ட் நம்ம ஒரு மூவி வந்து த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் 2025 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பித்து அப்படின்னு பார்த்தா, எட் அண்ட் லொரைன் வந்து லைக் ஒரு கடைக்கு போகும்போது அங்கே ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரில் வந்து நம்ம லொரைன் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தன்னோட ஃப்யூச்சர் தெரிய வருது. அந்த ஃப்யூச்சரில் வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி, அந்த குழந்தை லைக் பிறக்காத மாதிரி லைக் ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு இது வருது. பட் அவங்களோட ப்ரேயர் வந்து அவங்களை காப்பாற்றினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜூடின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய ஒரு மாதிரி இந்த அமானுஷ சக்திகள்லேருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த பொண்ணு கற்றுக் கொடுத்து லைக் அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பழகின ஒரு பொண்ணு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்மால்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி. ஓகேங்களா. அந்த ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா 3 பசங்க, அப்புறம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து பென்சில்வேனியாவுக்கு வருது. அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு மிரர் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எட் அண்ட் லொரைன் வந்து எட்டோட ஹார்ட் கண்டிஷனை காரணமாக வச்சு அந்த லைக் வந்து அந்த கோஸ்ட்டை வந்து ஆத்மா வந்து இந்த சாந்தப்படுத்தி அனுப்புகிற அந்த கப்புள்ஸ் வந்து அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜூடி வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கா. ஓகேங்களா. இது ஒரு பக்கம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் இந்த ஸ்மால்ஸ் ஃபேமிலின்னு சொல்லல, அந்த ஃபேமிலிக்கு அந்த மிரர் கிடைக்கிது. அந்த மிரர்னால அந்த ஃபேமிலி வந்து ரொம்பவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. கஷ்டப்படுற அந்த சமயத்தில் ஒரு லெவலில் வந்து இவங்க சைட்லேருந்து எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கா. அந்த சைடு வந்து குடும்பம் வந்து இன்னுமே மோசமாக அது வந்து அவங்களோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சு போக டெலிவிஷனில் வந்து அதை ப்ராட்காஸ்ட் பண்ணி அதை வந்து பெரிய விஷயமாக மாற்றி ஒரு மாதிரி பப்ளிசிட்டிலாம் பண்ணி அந்த வீட்டுக்கு வெளியே எப்போ பார்த்தாலும் போலீஸ் நிற்கிற மாதிரி. ஸோ ஒரு பக்கம் ரொம்ப சென்சேஷனாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இன்னொரு பக்கம் வந்து லைக் வந்து இவங்களுக்குமே அந்த அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் லைக் அந்த மிரர் ரிலேட்டடாக இருந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம ஜூடிக்கு வரும். வந்ததுக்கப்புறம் லைக் அந்த ஜூடி வந்து அந்த ஃபேமிலி தேடி போக, அதுக்கப்புறம் வந்து எட்டும் லொரைனும் வந்து ஜூடியை தேடி வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அங்கே இருந்து அந்த பெரிய ஃபேமிலியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு வந்து காஞ்சூரிங் படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ரொம்ப பிடிக்கும். தேர்ட் பார்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் வந்து எனக்கு வந்து பெருசாக எனக்கு வந்து பிடிக்கல. பட் இது வந்து லாஸ்ட் காஞ்சூரிங் படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு வந்து நல்ல எண்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எனக்கு இந்த தேர்ட் பார்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் மேலே பெருசாக வந்து ஈர்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டில் வந்து லைக் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த லவ்வை வந்து உள்ளே நுழைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபோர்த் பார்ட்டில் வந்து ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட், நெவர் கிவ் அப், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து உள்ளே நுழைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ லைக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட்டு ஓஜி பார்ட் மாதிரி காஞ்சூரிங் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 மாதிரி படம் வராது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பராக இருக்கும். லைக் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஏதாவது, பட் இந்த எண்டிங் வாஸ் குட். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பெருசாக அது குறையாக தெரில. பட் இருந்தாலுமே வந்து காஞ்சூரிங் த லாஸ்ட் பார்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் படமாக தான் தெரிஞ்சுது. ஓகேங்களா. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர் தருவேன். இந்தமாரி மூவி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதான் மிஸ்டர் நோபடி இன்னும் சந்திக்கிற. பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.